மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளராக பணியாற்றிய 29 வயது அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரணம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவரது உடலில் 18 இடங்களில் கடுமையான வெளிப்புற காயங்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது. இந்த காயங்கள் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்களாக இருக்கலாம் என குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட அறிக்கையின்படி அஜித்குமாரின் உடலில் தலை, கைகள், முதுகு, கால்கள் உள்ளிட்ட 18 இடங்களில் கடுமையான வெளிப்புற காயங்கள் காணப்பட்டன. மேலும் உட்புற உறுப்புகளில் இரத்தக்கசிவு மற்றும் பல்வேறு பாதிப்புகள் இருந்ததாகவும், குறிப்பாக சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் மரணத்திற்கு நேரடி காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவியல் அதிர்ச்சி, மன அழுத்தம் மற்றும் உட்புற இரத்தக்கசிவு ஆகியவையும் மரணத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் என மருத்துவர்கள் கருதுகின்றனர். ஜூன் 27 அன்று மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் 10 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் கூறுகையில், என் அண்ணனுக்கு கார் ஓட்ட தெரியாது. சாவியை அஜித்தின் நண்பர்கள் அருண்குமார், வினோத்குமார் உள்ளிட்டோரிடம் கொடுத்து காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வருமாறு கூறியுள்ளார். ஆனால் அவர்கள் இருவரும் காரை பார்க்கிங்கில் விடாமல் நீண்ட தூரம் எடுத்துச் சென்று திரும்பியுள்ளனர். கேட்டதற்கு பார்க்கிங்கில் இடம் இல்லாததால் நீண்ட தூரம் எடுத்துச் சென்று நிறுத்தி வைத்திருந்து பின் எடுத்து வந்ததாக கூறியுள்ளனர். இதையடுத்து மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் எங்களை 5 பேரையும் அழைத்து அடித்து விசாரித்தனர். அஜித் ஒப்புக்கொள்ள வேண்டுமென மிரட்டி மணிக்கணக்காக அவரை அடித்தனர். அவருக்கு எந்த குற்ற பின்னணியும் இல்லை. அவரை கட்டி போட்டு அடித்தனர். பின்னர் அடி தாங்க முடியாமல் அஜித் நகையை திருடியதாகவும் அதை கோவில் பின்புறத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் வைத்திருப்பதாகவும் கூறினார். இதையடுத்து எங்கள் 4 வரையும் வேனில் இருக்க வைத்துவிட்டு போலீசார் அஜித்தை அழைத்துச் சென்று விசாரித்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு போலீசார் அஜித்தை தூக்கிக் கொண்டு மற்றொரு வாகனத்தில் சென்றதை நான் பார்த்தேன் என அவரது சகோதரர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் காவல் நிலையத்தில் நடந்த சித்திரவதையால் ஏற்பட்ட மரணம் என்று குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் அஜித்தின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தை கண்டித்து நீதித்துறை விசாரணை மற்றும் அஜித்தின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். முன்னதாக நகையை பறிகொடுத்த சிவகாமியுடன் செய்தியாளரை சந்தித்த அவரது மகள் நிக்கி கூறுகையில், வேறு ஒரு ஆட்டோ டிரைவரிடம் காரை கொடுத்து பார்க் செய்ய சொன்னதாக அஜித் கூறியிருந்தார். ஆனால் அங்கிருப்பவர்கள் சிசிடிவியை சோதித்து பார்த்தபோது அஜித் என்கிற அந்த தற்காலிக காவலாளிதான் அரைகுறையாக காரை ஓட்டி வந்துள்ளார் என்பது தெரிகிறது என அவர் கூறுகிறார். இது தொடர்பாக அஜித்குமாரின் சகோதரர் கூறுகையில், அண்ணன் திருட மாட்டார். அவருக்கு அப்படி எந்த பழக்கமும் இல்லை. இதற்கு முன்பு இது போல எந்த வழக்கும் அவர் மீது இல்லை. அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. அவர் கையில் சாவி 1 மணி நேரமாக இருந்ததன் அடிப்படையில்தான் போலீசார் அவரை சந்தேகித்து அடித்துள்ளனர். ஒருவேளை அவரே திருடியிருப்பதாக வைத்துக் கொண்டாலும் கூட அவரை எதுக்காக அடித்து கொள்ள வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாமே எனவும் அவர் கேள்வியை முன்வைத்துள்ளார். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புரம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேனை எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சுதான் சாவி எங்களுக்கு கொண்டு கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்க வண்டியை அவரை எடுத்துட்டு தர சொன்னோம்.
இப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து நாங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்க திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல, இன்ஸ்பெக்டர் வருவாரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தால 500 ரூபாய் கொடுங்க, நாங்க 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து பிடிக்காரு. இது வந்து சொன்னாரு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.